ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அழகான நிகழ்வை நேற்றைய தினம் படித்தேன். பல உரைகளில் அதை கூறியிருக்கிறேன். இப்போதும் அதை சொல்கிறேன். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அஹ்மத் ஷாமை நோக்கி ஒரு முறை பயணம் செய்கிறார்கள். தனியாக. பெரிய இமாம், பெரிய அறிஞர் தான். அஹ்மதை போன்ற அறிஞர்கள் இனிமேல் பிறப்பார்களா என்று தெரியாது. உலக வரலாற்றிலேயே அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஜனாசாவிற்கு கலந்து கொண்ட மக்களை போன்று இதுவரை இந்த உலகத்தில் யாருக்கும் ஜனாசாவில் அவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளல. அவ்வளவு பெரிய மக்களுடைய செல்வாக்கை பெற்ற, துஆவை பெற்ற மிகப்பெரிய அறிஞர் அஹ்மத் ரஹிமஹுல்லா. ஒரு முறை ஷாமுக்கு செல்கிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள். உறங்கக்கூடிய நேரத்தில் அந்த காவலாளி வந்து சொல்லுகிறார், அஹ்மதே, பள்ளியில் உறங்குவதற்கு அனுமதி இல்லை, நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று. அவர் சொல்கிறார், நான் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறேன், இந்த இரவு இங்கு உறங்குகிறேன், நாளை வேறு ஏதாவது இடத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று. அந்த காவலாளி உறுதியாக இருக்கிறார், பள்ளியில் நீங்கள் உறங்கக்கூடாது, வெளியே செல்லுங்கள் என்று. இருவருக்கும் வாக்குவாதம் வருகிறது. இறுதியாக அந்த காவலாளி அஹ்மதை அவர்களுடைய காலை பிடித்து தரதரவனை இழுத்து பள்ளியை விட்டு வெளியே போட்டுவிட்டு கதவை பூட்டிவிட்டு சென்று விடுகிறார். அந்த வழியாக வரக்கூடிய அந்த வழியில் அந்த தெருவில் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டி தயாரிக்கக்கூடிய ஒரு வியாபாரி அஹ்மத் அவர்களை பார்க்கிறார். நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு அஹ்மத் அவர்களை அழைத்து செல்கிறார் வீட்டுக்கு. வாருங்கள், என்னோடு இந்த இரவை தங்குங்கள் என்று. அஹ்மத் அவர்கள் தங்குகிறார்கள். அந்த வேலை செய்யக்கூடிய ரொட்டி தயாரிக்கக்கூடிய அவரை பார்க்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். எதை எடுத்தாலும் சுப்ஹானல்லாஹ், எதை எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எப்போது பார்த்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். காலையில் அஹ்மத் அவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள், உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், இவ்வளவு அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் இருக்கிறாயே, இந்த இஸ்திக்ஃபார், இந்த பாவ மன்னிப்பு, இதற்குரிய பலனை எல்லாம் நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்டார். அல்லாஹ் உனக்கு இதனுடைய பலனை எல்லாம் வாழ்க்கையில் காட்டியிருக்கிறானா என்று. அவர் சொன்னார், ஆம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவனுடைய அருளை எனக்கு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். இதுவரை அல்லாஹுவை நான் அழைத்து எந்த ஒரு அழைப்பையும் அல்லாஹ் நிராகரித்ததாக இல்லை. இதுவரை அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்து அந்த துஆவில் எதையும் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருந்ததில்லை, ஒரே ஒரு துஆவை தவிர. அஹ்மத் அவர்கள் கேட்டார்கள், அது என்ன துஆ? அவர் சொன்னார், என் வாழ்நாளில் என் மரணத்திற்கு முன்னால் அஹ்மதை பார்க்க வேண்டும் என்ற துஆவை அல்லாஹ் இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்று. முன்னால் உட்கார்ந்து இருப்பவர் யார்? அஹ்மத் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு அடியானை இன்னொருவருடைய கரத்தால் பூமியில் தரதரவனை இழுத்து அவருக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டான் என்று. சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹுவை நெருங்கிய ஆத்மா, பாவங்களில் இருந்து விடுபட்டு அல்லாஹுவையே சார்ந்திருக்கக்கூடிய ஆத்மா. நம்முடைய வாழ்க்கை முதலாவதாக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை விரும்புகிறானோ அதை செய்வதற்கு, அல்லாஹுவை நெருங்குவதற்கு இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு அந்த வாழ்க்கை விலகும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் முதலில் ஏற்படுவது. இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையால் படைப்புகளோடு நெருங்குவதற்கு என்ன என்ன பாவங்கள் எல்லாம், என்ன என்ன செயல்கள் எல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை விட்டு விலகுவான். படைப்புகளோடு நெருக்கமாகுவதற்கு, அன்பாகுவதற்கு அவனுடைய வாழ்வில் ஏதாவது தீய குணங்கள் இருந்தால் அதை விட்டு விலகி படைப்புகளுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு என்ன, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தஅவா செய்றோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஏதோ மறுமைக்கான அமல்களை சேகரித்து வச்சிருக்கோம் நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் நாம் செய்த பல பாவ செயல்களால் இந்த நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால் என் நிலைமை என்ன? பங்கு வைக்கப்படுமா படாதா? தொழுகை பங்கு வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
நீங்கள் தொழுகின்ற 5 வேளை தொழுகை பங்கு வைக்கப்படும், ஜகாத் பங்கு வைக்கப்படும், ஹஜ் பங்கு வைக்கப்படும், நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்படும். எப்போது இவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருந்தால், ஒரு மனிதனை பற்றி பொய் பேசியிருந்தால், ஒரு மனிதனுடைய உள்ளம் நோகும்படி நடந்திருந்தால், ஒரு மனிதனை தாழ்வான பார்வையில் பார்த்திருந்தால், இந்த செயல்கள் எல்லாம் என்னுடைய நன்மைகள் அவனுக்கு பறிபோவதற்கு காரணமாக அமையும். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்கும் போது, அல்லாஹ் தொழுதேனே ஏன் நரகத்தை கொடுக்கிறாய் என்று கேட்க முடியாது. அதனால் ஒரு அறிஞர் அழகாக சொன்னார், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், நீங்கள் யாரையாவது பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். யாரையாவது பற்றி பேசிதான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும் என்றால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்கள் நன்மைகளை நீங்கள் பங்கு வைக்கிறீர்கள் புறம் பேசி, அதை உங்கள் தாய் தந்தைக்கு கொடுங்கள், அவர்களுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்தாவது உயரட்டும் என்று இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த தஅவா இதெல்லாம் பலனளிக்காது எம்மிடத்தில் இந்த தீய குணங்கள் எல்லாம் இருந்தால். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு வாலிபனிடத்தில் 9 நல்ல குணங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு தீய குணம் இருந்தால் போதும், இந்த 9 நல்ல குணத்தையும் அது அழித்து விடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட போது, ஒரு பெண் தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறாள், தான தர்மங்கள் செய்கிறாள், ஆனால் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தொழுகிறாளா, பரவாயில்லை, அந்த தொழுகை அந்த பாவத்தை மன்னிக்கும் என்று சொன்னார்களா? ஜகாத் கொடுக்கிறாளா, பரவாயில்லை என்று சொன்னார்களா? ஹிய மின் அஹ்லின் நார், அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் தான். அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யும் அந்த பாவம் மேலே உள்ள எல்லாவற்றையும் அழித்துவிடும். அதைத்தான் அந்த ஹதீஸில் சொன்னார்கள். கவனிக்க வேண்டிய வார்த்தையும் அதுதான், லா கைர ஃபீஹா, அவரிடத்தில் எந்த நலவும் இல்லை. தொழுதாலும் தான தர்மங்கள் செய்தாலும் அவளிடத்தில் எந்த நலவும் இல்லை. ஹிய மின் அஹ்லின் நார், அவள் நரகத்தை சார்ந்தவள் தான். நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது தான். நம்ம ஒரு ஆளை நேசிக்கிறோம், அவரோட நல்ல முறையில் நடந்து கொள்றோம், இது இல்ல பெரிய விஷயம். உங்க மேல நான் நேசம் வச்சிருக்கேன், உங்கள்ட்ட கண்ணியமா நடக்கிற, உங்களை பத்தி யார்ட்டையும் நான் பேசுறது இல்லை, உங்களுடைய மானம் பங்குமளிக்கக்கூடிய காரியத்தை செய்வதில்லை, உங்களுடைய குறைகளை நான் மறைக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், மனைவியை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், பிள்ளைகளை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், அவர்களிடத்திலே கோவப்படும்படியாக நடந்து கொண்டாலும் நான் அவர்களிடத்திலே கோவப்பட மாட்டேன், இது இல்ல பெரிய விஷயம். யாரென்றே தெரியாத மனிதர்கள், அடையாளமே தெரியப்படாத மனிதர்கள் எம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக முக்கியமானது. எல்லாரும் நடப்பாங்கல்ல, தெரிந்த மனிதர்களிடத்துல, நேசமுள்ள மனிதர்களிடத்துல, எப்படி நாம் பிற மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ள போகிறோம், அவர்கள் வரும்போது அவர்கள் எப்படி வரவேற்க போகிறோம், அவர்கள் எம்மிடத்திலே கோபப்படக்கூடிய செயல்களை செய்யும் போது நாம் அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள போகிறோம், அறியாமையில் சில வார்த்தைகளை அவர்கள் பேசும்போது அறியாமையில் பேசப்படும் அந்த வார்த்தைகளை எப்படி கையாள போகிறோம், அதுதான் முக்கியம். தீமையை நன்மையை கொண்டு அழியுங்கள், அதை விரட்டுங்கள், அதை மாற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறார். அதனால நம்ம நினைக்க வேண்டியது, நம்ம முனாஃபிக் இல்ல, மாஷா அல்லாஹ் இருக்கலாம் உங்களில் பலர். என் ஈமானை பார்க்கும் போது எனக்கு அதான் தெரியுது. உங்கள் ஈமானை முன்னால் வைத்தால் நீங்கள் முடிவெடுங்கள், நான் யார் என்று. இந்த நிலையில் என்னை மலக்குல் மௌத் சந்தித்தால் என் நிலைமை என்ன? நான் இங்கே உட்கார்ந்து இருப்பது எதற்குத்தான்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்குத்தான். ஆனால் இந்த குணங்களோடு இதே நிலையில் மலக்குல் மௌத் என்னை சந்தித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் என் உயிரை கைப்பற்றுவதற்கு மலாயிக்கத்துல் அதாபை இறக்கினால், வேதனை தரக்கூடிய மலக்குகளை, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்துடைய மலக்குகளை இறக்கி அல்லாஹ்னு கேட்க முடியுமா?
அந்த கடைசி நொடிக்காகத்தான் எல்லாரும் போராடுறோம். அந்த கடைசி நொடி நல்ல முறையில் அமைந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான். அதனால இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எதற்கென்றால் நமக்காகத்தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ மக்களை கூப்பிடுறோம், மக்கள் வரப்போறாங்க, ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது, 1000 பேர் 2000 பேர் வரப்போறாங்க, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி சாதனை படைக்க போறோம்லாம் கிடையாது. அது ஒரு சாதனையும் கிடையாது. இந்த நிகழ்ச்சி எனக்கு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதற்கு உழைப்பது என் நன்மைக்கு, என் ஈமானை பாதுகாப்பதற்கு. நாளைக்கு நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் நிறுத்தப்படும் போது என் எடை கனமானுங்கிறதுக்காக அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த உழைப்பும் எனக்காகத்தான். அப்படி நினைக்கணும் நம்ம. அந்த நினைப்பு தான் ஈமானை அடுத்த தரத்துக்கு கொண்டு போகும். இது அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு, இது அவங்க வந்து பலனளிக்கக்கூடிய மக்களுக்கு நினைச்சோன்னு சொன்னா இது நமக்கு தேவையில்லை. அந்த தீங்கு நம்மளை ஒன்றும் செஞ்சிடாது. அவங்க நேரவழி அடைஞ்சாலும் அடையாட்டாலும், வந்தாலும் வராட்டாலும், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அதை குறிச்சு நம்மள்கிட்ட கேட்க போறது கிடையாது. ஏன் அந்த நிகழ்ச்சியில வந்து நேர்வழி அடைய போறலன்னு சொல்லி. இந்த நிகழ்ச்சியை நடத்தின நீ ஏன் நேர்வழி அடையல அதான் கேட்பால. நீ ஏன் தொழுகையில சரியாகல, நீ ஏன் குர்ஆன் ஓதுறது சரியாகல, நீ ஏன் அல்லாஹ்வுடைய நினைவுல சரியாகல,